சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்கின்ற ஒரு கூட்டம் ஆதி காலத்தில் இருந்தது. அந்த கூட்டமானது இப்போ எங்கே இருக்கிறது என்று தேடுகின்ற அளவிற்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதிலே என்ன நன்மை இருக்கிறது? கொஞ்சம் சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையிலே என்ன கிடைக்கும் என்கின்ற ஒரு கேள்வியோடு மக்கள் இன்றைக்கு கடவுள் என்று சொல்லுகிறவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மதம் என்று சொல்லுகிறதை தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மதத்திலே இருந்தால், ஒரு திருச்சபையில் இருந்தால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? எந்த வகையில் அந்த திருச்சபை நமக்கு உதவியாக இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இந்த காலத்திலே அதிகமாக வளர்ந்திருக்கின்ற பொழுது திருச்சபைக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். திருச்சபைகள் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். திருச்சபைகள் மூலமாகத்தான் கர்த்தருடைய சரீரம் இதுதான் என்ற அடையாளம் காட்ட முடியும். ஹல்லேலூயா. திருச்சபையிலே நான் எந்த அவயம், திருச்சபையிலே என்னுடைய பார்ட் என்ன, என்னுடைய பார்ஷல் என்ன, என்னுடைய கடமை என்ன, அதை மட்டும் நாம் செய்தால் போதும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிய வேண்டும், நீங்கள் ஒரு திருச்சபையில் இருந்தால் அது இந்த கட்டிடம் அல்ல, இங்க கூடுகிற ஜனங்கள் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்பது உங்களுக்கு முதலாக தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். வெயிலுக்கும் நிழலுக்கும் கூடுவதற்கு இந்த இடம். இதை வானுயர கட்டினாலும் கூட ரட்சிப்பு இதனால் வந்து விடாது. ஒரு கால் நாம் குடிசையிலே இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கால் மிகப்பெரிய கட்டிடத்தில் இருந்து ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே கட்டிடங்களோ இங்கு கூடுகிற மனிதர்களுடைய முகங்களோ முக்கியமல்ல. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த திருச்சபையிலே இருப்பது என்பது உங்கள் சகோதரர்களிடத்திலே, உங்கள் சகோதரிகளிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் அங்க அடையாளங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இதைதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அங்க அடையாளம் என்னிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அவன் பிரசங்கிக்கிறான். நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன். நானும் இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். நானும் ஒரு டிவோட்டி, நீங்களும் ஒரு டிவோட்டி. நானும் ஒரு பிலிவர், நீங்களும் ஒரு பிலிவர். நீங்களும் ஒரு சீடன், நானும் ஒரு சீடன். நாம் எல்லோரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். உண்மைதான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்க என்ன பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. இப்படி சொன்னா ஒரு தற்பெருமை இல்லையாது? இப்படி சொல்லலாமா? ஏன் நம்ம இதை சொன்னான் என்று சொன்னால், ஒரு நிறைவு விசுவாசத்துக்குள்ளே அவனுக்கு ஏற்பட்டது. பாடுகளை அனுபவித்தான், கஷ்டங்களை அனுபவித்தான், சாதனைகளை புரிந்தான். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் சொன்னதெல்லாம் பலித்தது. அவன் போகிற இடமெல்லாம் சபைகள் கட்டப்பட்டன, கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது, அவைகளினாலே ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஆக இந்த ஜனங்கள், நான் உள்பட, பவுல் நினைக்கிறான், நான் உள்பட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரோடு கூட போய் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவரோடு கூட ஊழியம் செய்வதற்கு அவரை பின்பற்றி போக முடியல. நானும் பார்க்கல, நானும் மகிமையை தான் பார்த்தேன். இந்த மக்களும், இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்களும் மகிமையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை வைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசத்திலே அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் நிறைவும் ஏற்பட்டதுனால அவன் சொன்னான், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி 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 அவருடைய அச்சடையாளங்கள் என்னிடத்தில் ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பின்பற்றி உங்களிடத்திலே, உங்கள் சரீரத்திலே
மற்றவர்கள் காணும்படியான அச்சு அடையாளங்கள் கிறிஸ்துவை பற்றி உங்களிடத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஏற்படும்படியான ஒரு ஜீவியத்தை நீங்கள் நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட போய்கொண்டே இருக்கிறீர்கள் என்று யாருமே சொல்ல வேண்டியதில்லை. முதல்ல நீங்க நம்புவீங்க, நீங்க உணர்வீங்க, நேரா பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கிறதா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், இடுக்கம் முதல்ல நல்லா நினைவுல வச்சுக்கணும். இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இது ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன். அதெல்லாம் நித்திய ஜீவன் போடல, பரலோகராஜ் ஜீவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அது நேரடியாவே எடுத்துக்கிட்டாக்க வாழ்க்கைக்கு போகிற வாசல் அர்த்தம். ஹல்லேலூயா. நித்திய வாழ்வு. ஜீவனமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க இல்லையா? வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அர்த்தம் தானே அது. வாழ்க்கைக்கு போகிற வாசல் இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல எந்த வாழ்க்கைக்கு? பூலோகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. இதற்காகத்தானே எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும், இதுல வெற்றி பெற வேண்டும், இதுல ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், இதுல ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும், இதுல ஒரு அமைதி இருக்க வேண்டும், இதுல ஒரு சம்பத்து இருக்க வேண்டும். இப்படித்தானே இந்த வாழ்க்கையை நாம் எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதானே வாழ்க்கை. அதுக்கு ஒரு வழி வேண்டுமே. இந்த வாழ்க்கையை நாம் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டா நித்திய ஜீவன் ஆட்டோமேட்டிக்கா வருது. உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். யுகம் யுகமாக, காலமாக இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. செத்த பிறகு எல்லாரும் கியூ வரிசையில வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. இடுக்கமும் நெருக்கமும் இல்ல ஒரு வாசல்ல நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி போவீங்க? யாருன்னா போயிருக்கீங்களா? இடுக்கமும் நெருக்கமும் உள்ள ஒரு வழியில எப்பாவது யாராவது போயிருக்கீங்களா? நான் போனேன். ஜெருசலேம் போகும்போது ஜெருசலேம்ல வந்து பூமிக்கடியில 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பான கட்டிடங்கள், நீர்நிலைகள், எசேக்கியேல் என்கின்றவர் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வாட்டர் பிளான்ட் இருக்கு. இவைகள் எல்லாம் பூமிக்கடியில இருக்கிறது. அதுக்குள்ள போனா ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் தான் போய் ஆகணும். யாரும் ஒருவர் மிஞ்சி ஒருவர் போய்விட முடியாது. ஒருவருக்கு பின்னால் ஒருவர், ஒருவருக்கு பின்னால் ஒருவர் போக வேண்டும். இடுக்கமும் நெருக்கமும் உள்ள வாசல் என்பது இதுதான். ஒரு கிறிஸ்துவ ஜீவித்தை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு வரிசையில கியூ வரிசையை கடைபிடிப்பதற்குண்டான மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு தான் நெருக்கமாக வாழ்ந்தாலும் ஒருவர் போன பிறகு தான் ஒருவர் போக முடியும் நித்திய ஜீவியத்திற்கு. ஹல்லேலூயா. சேர்ந்து போறது பைபிள்ல இல்ல. ஆனால் ஒருவர் பின்னால் ஒருவர் போவது என்கின்ற ஒழுங்குமுறை தான் பைபிள் இருக்கு. இப்ப இந்த ஒழுங்குமுறையான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் நடத்தினால்தான் அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் போக முடியும், மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் நிற்க முடியும். பேச்சிலே ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும், சிந்தனையில ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும், நம்முடைய போக்கும் வரத்தும் ஒரு ஒழுங்குமுறையாக இருக்க வேண்டும். பக்கத்திலே அக்கத்திலே பார்க்கின்றவர்கள் அத்தனை பேரும் என்ன இவ்வளவு பர்ஃபெக்டா அவங்க இருக்கிறாங்களே, பர்ஃபெக்ஷன். ஒரு பூரணத்துவத்தை, ஒரு பரிபூரணத்தை இந்த பூமியில நாம் எட்டாவிட்டால் ஒரு பூரணமான வாழ்க்கையை, ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? ஒழுங்கா நடத்தினா தான், ஒழுங்கா வாழ்ந்தா தான், ஒழுங்கா பேசினா தான், ஒழுங்கா பார்த்தா தான். இதை நீயும் நானும் செய்ய தவறினால் எங்க தப்புக்குது? மனசுல தப்பு இருக்கு, சிந்தனையில தப்பு இருக்கு. இடுக்கமான வாசல் வழியில போறது எல்லாரால முடியாது, அது முடிஞ்சு போன கதை. சிலர் தான் போக முடியும். இதுதான் உறுதியான தீர்ப்பு. ஒரு கிரியை உள்ள விசுவாசம் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒழுக்கமும் ஒரு ஒழுங்கும் மனித வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கட்டாயப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அது ஒரு கட்டாயம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ முடியாது. கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்திலும் முன்னால இருக்கிறவரை குறை சொல்லாமல் போகிற வழி, ஒரு காரியத்திலும் பின்னால இருக்கிறவங்களை எல்லாரும் இழுத்துன்னு போய் ஒரு கூட்டமா போய் முன்னால இருக்கிறவனை மோதிட்டு வழியை விலைக்குன்னு போற வழி இல்ல. ஹல்லேலூயா. நமக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் சுகத்துக்கு வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். நான் சரியாக இந்த வழிக்கு வந்துவிட்டேன். ஹல்லேலூயா. அதனால தான் நிறைய பேருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. ஹல்லேலூயா. அந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.